ஹாய் பட்டீஸ், ஹோப் யூ டூயிங் ஃபைன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் அப்படின்ட்டு வர்றது ஆஸ் யூஷுவலாக எல்லாருடைய லைஃப்லேயும் வரதான் செய்யும். அது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் எப்போவுமே இருக்கும். சொல்யூஷன் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே இருக்காது. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தான் செய்யும். ஸோ லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கும் போதில் நம்ம எல்லாருமே ரொம்ப சேர்ஃபுல்லாக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருப்போம். ஸோ கடவுள் நமக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம இருப்போம். இதுவே நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும்போதில் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. என்னடா இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டில் நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளையே ப்ளேம் பண்ணுவோம். ஸோ நீங்களாம் இருக்கீங்களா, நீங்கள் இப்படி ஒரு உங்கள் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்கீங்களே, இந்த சொசைட்டியில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்கிட்டே கொஷின் பண்ணுற ஒரு விதமாக பேசுவோம். ஆனால் எந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்குதுன்னா கூட எல்லாத்துக்கும் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். கடவுளுமே எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு கொடுக்காங்களோ, எந்த ஒரு விஷயத்தை முன்குறித்து வச்சுருக்காங்களோ அந்த ஒரு விஷயம்தான் நடக்கும். ஸோ அதை யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு பிரச்சனை வருதோ இல்லை நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுதோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கடவுள்கிட்ட கேட்கணும். கடவுளே நீங்கள் எனக்கு தாங்க, உங்கள் சித்தம் இருந்தால் இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ரொம்பவே ஹோப்போட ஃபெய்த்தோட கடவுளை ரொம்ப ஃபார்மாக பிடிச்சிக்கிட்டு கடவுளே நீங்கள் எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் போதுல நம்ம பிள்ளை கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் உடனே என்ன பண்ணுவாங்க, நமக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸை கொடுப்பாங்க. ஒரு பேரண்ட் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் தன்னால் முடியலைனா கூட நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த உலகத்தையே படைச்ச கடவுளுக்கு நம்ம மேலே பாசம் இருக்கும். பேரண்ட்ஸ் பிள்ளைங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்களோ லைக்வைஸ் கடவுளும் நம்ம மேலே ரொம்ப பாசம் உள்ளவங்களாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம கடவுளை தேடணும். அண்ட் இந்த உலகத்தில் நம்ம மேலே ரொம்ப அதிக அளவில் பாசம் வச்சுருக்கிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எப்போவுமே நம்ம மைண்டில் நினச்சிக்கிட்டே இருக்கணும். கடவுள் நம்ம கூடயே தான் இருக்காங்க. ஸோ அதனாலேயே கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, for surely there is a hereafter and your hope will not be cut off. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் அப்படின்றது உண்டு. ஸோ நம்ம இல்லை இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெசிமிஸ்டிக்கான ஒரு வியூவில் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளோட கண்ணுக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணும். இதுவே நம்ம கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கல் திங்கிங்கில் நம்ம எதையும் யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நாள் இல்லை ஒரு நாளில் ஷுவராக நடக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் நம்மளுக்குள்ளே வரும். அண்ட் எப்போ நம்ம ஆப்டிமிஸ்டிக்காக திங்க் பண்ண ஆரம்பிக்கோமோ அப்போவுமே நமக்கு தோணும், ஆமாம் நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவ் வைப்ஸாக தான் இருக்குது. அண்ட் கடவுள் நம்மளை ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க அண்ட் ரொம்பவே நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நமக்கு தோணும். ஸோ எப்போவுமே மைண்டில் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா கடவுள் இருக்காங்க. ஸோ கடவுள் நம்ம மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்காங்க. அண்ட் நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய லைஃப்பில் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அண்ட் எது நினச்சுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. அண்ட் அதையே நினச்சி ஐயோ இப்படி நடக்குதேன்னு சொல்லிட்டு கவலைப்படவும் கூடாது. நம்ம கவலைப்படுறதுனாலையோ இல்லை பயப்படுறதுனாலையோ எந்த ஒரு விஷயம் மாற போகிறதில்ல. ஸோ இதுவே நம்ம கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கலாகவும் அண்ட் ஆல்சோ கடவுள் மேலே ஒரு ஃபெய்த்தாகவும் இருக்கும் போதில் நடக்கிற எல்லா விஷயம் ரொம்ப அற்புதமாக அதுவும் ஆச்சரியமாக நம்ம முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. Stay healthy and stay with more hope.
So thank you so much for watching this video till end. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tada, bye bye.